வணக்கம் மக்களே. நாளை மாசி மகம். மிஸ் பண்ணாம உங்க ஊர் பக்கத்துல உள்ள நீர்நிலைகளையோ ஏரிகள்லையோ குளங்கள்லையோ தீர்த்தமாக கருதி அந்த தீர்த்தத்துல நீராடுங்க. இது உங்களுடைய முன்ஜென்ம பாவங்களையும் ஆஹ் குறைத்து புண்ணியங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய நிகழ்வானது இந்த மாசி மகம். மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே மாசி மாதத்துல மக நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல தான் இந்த பௌர்ணமி திருநாளானது வரும். எல்லா முருகன் கோவிலையும் 10 நாள் திருவிழாங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த சமயங்கள்ல நம்ம மாசி மகத்தனுக்கு பௌர்ணமி சிறப்பா முக்கியமா திங்கட்கிழமை வருது. அது ரொம்பவே விசேஷமான ஒண்ணு. திங்கள் அப்படின்னு சொன்னாலே நிலவு. இந்த திங்கட்கிழமை பௌர்ணமி மாசி மக நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால நாம ஏரி குளங்கள் கரைகள் இல்ல கடல் இந்த மாதிரி ஏரங்கள்ல போய் நீங்க தீர்த்த நீராடினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரக தோஷங்கள் ஆகட்டும், எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் ஆகட்டும் அத்தோட நீங்க விடுங்கிறது நம்பிக்கை. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா கங்காஜல் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஒரு பாட்டில் கங்காஜல் வாங்கி வச்சுக்கோங்க. அதையே நீங்க என்ன பண்ணலாம், காலையில நீங்க வெந்நீர்ல கலந்து குளிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இவ்வளோத்தையும் ஒன்னா போட்டு வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி அதில் நீங்க தீர்த்தமாக நினைத்து ஒரு கப் எடுத்து நீங்க தீர்த்தமா குளிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு, இத்தனை நதிகளும் புண்ணிய நதிகளும் இந்த நீரில் எழுந்தருள்வாய் ஆக அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை நீங்க குளிச்சுட்டு காலையில கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி.